வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDA பஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு தமிழ் ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க ஏஸ் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தை இயக்கியிருக்காரு அருமுக குமார் அவர்கள். அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி அவர்கள். ருக்மிணி இந்த படம் மூலயமா அறிமுகமாயிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் யோகி பாபு, PS அவினாஷ் அண்ட் திவ்யா பிள்ளை, பப்ளு, பிருத்திவிராஜ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு அண்ட் இந்த ரிவ்யூ வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட்டஸ்ட்டான ரிவ்யூவாக இருக்கும் என்னோட ரிவ்யூஸில். ஸோ இந்த படம் இன்னொன்று விஷயம் சொல்லணுன்னா கொஞ்சம் ரோஸ்ட் ரிவ்யூவும் அமையறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஏஸ் படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவுக்கு வேலை தேடி வராரு விஜய் சேதுபதி. அங்கே வேலையும் கிடைச்சது, வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த தருணத்தில் ருக்மிணியை சைட் அடிக்கிறாரு. சைட் அடித்து அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க, காதல் வயமும் பட்டுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ருக்மிணி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய வேலை வந்து பறிப்போக போகுது, டார்கெட் முடிக்கலாம், வேலை பறிப்போக போகிறது அந்த சுச்சுவேஷன் இருக்குது. அது எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஸ்டெப் ஃபாதரான பப்ளு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஆள். அவர் ஒரு போலீஸ் இருந்தாலுமே வந்து ரொம்ப மோசமான ஆள். ஸோ அவர் வந்து வீட்டு விட்டு வெளியேற்றணும்னா அவர் வந்து 10 லட்சம் அந்த நாட்டு மதிப்புகளை வந்து 10 லட்சம் வந்து கொடுத்தா நான் போகிறேன் அப்படின்றாரு. ஸோ அதனால தான் இவங்க வந்து கிடைக்கிற எல்லா கேப்லையும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோ வந்து சும்மா இருப்பாரா, ஓகே நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எதாவது உதவணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல போய் கடன் வாங்க போகிறாரு. கடன் வாங்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சீட்டு கட்டு விளையாட ஆரம்பிக்கிறார். சீட்டு கட்டு ஆரம்பிச்சு நல்லா ஜெயிச்சுட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா மோசமாக போயிடும். அங்கே வந்து சீட்டிங் பண்ணி அப்படி விளையாண்டுறாங்க. ஸோ சீட்டிங் விளையாடுறதுல வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நிறைய கடன் ஆகிடுது. ஸோ கடன் ஆகி வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. எழுதியும் கொடுத்துட்றாரு. ஸோ இந்த கடனை இவர் அடைச்சாரா, ருக்மிணியோட ஃபினான்ஷியல் விஷயங்களை தீர்த்தாங்களா அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசும். இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமல். ஸோ ஜஸ்டின் பிரபரோடைய பாடல்கள் இந்த படத்தில் கொஞ்சம் கேட்க மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஓப்பனிங்கில் வர அந்த ரெண்டு பேருக்கான அந்த டுயட் சாங், லவ் சாங் அது. ஸோ அந்த சாங்காக இருக்கட்டும். அதேமாதிரி சாம் சிஎஸ் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அவருடைய டெம்போ இந்த படத்தில் என்ன, படத்தினுடைய டெம்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரேசி சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அண்ட் யோகி பாபு, விஜய் சேதுபதியோடைய கூட்டணி வராத காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒர்க் அவுட் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இல்லை, ஒரு சில இடங்களில். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீட்டு கட்டு விளையாண்டக்கப்புறம் வர சீக்வன்ஸில் எல்லாமே அந்த காமெடி சீக்வன்ஸ் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டில் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அந்த காமெடி மட்டும் தான் அந்த படத்தில் அப்பப்போ போடுற சில டைமிங் காமெடி மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுது. யோகி பாபுவும் சரி, அவருடைய பங்கு இந்த படத்துக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. பட் வந்து ஒரு சில இடங்கள் மட்டும்தான் அவருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் நடிச்சிருக்க விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன வேணுமோ நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக ஆகவான ஒரு நடிப்போ இல்லை வந்து ரொம்ப டவுனாகவும் நடிக்கல, ஒரு செட்டிலான நடிப்பை மட்டும் இந்த படத்தில் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஆகணும். அண்ட் ருக்மிணி இந்த படம் மூலயமா அறிமுகமாக இருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு படம் ஏன் இப்படி சூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. பட் அவங்க வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். அடுத்தது திவ்யா பிள்ளையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து PS அவினாஷாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பிருத்திவிராஜாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி அதாவது அவரோட பாடி லுக்கில் வேணால் வந்து PS அவினாஷ் ஸ்ட்ராங்காக இருப்பார். மற்றபடி அவர் ஒரு வில்லனாக கருதுகிற மாதிரியான ஒரு வில்லனாக ஃபீல் ஆகலை. அண்ட் பப்ளுவும் சரி அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அவர் வந்து இரிட்டேட்டிங் ஃபெலோவாக இருக்கிறத தவிர்த்து பெருசாக வில்லனாகவும் அந்த படம் மூலயமா பெருசாக பிரதிபலிக்கல அப்படின்னு தோண வைக்குது. அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தினுடைய எமக்காதகை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பழகின ஸ்க்ரீன் பிளே, ரேசியான ஸ்க்ரீன் பிளே வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து அது எந்த இடத்துலையுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மாதிரியான கதைக்களம் வந்து நம்ம பார்த்து பழகின கதைக்களமாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதேமாதிரி இந்த படம் பார்க்கும்போது நம்ம புதுக்கோட்டையிலிருந்து சரவணாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக கேங்கர்ஸ் படத்தினுடைய கதையாக இருக்கட்டும், இதே மாதிரி சிமிலாரிட்டி கொண்ட படங்கள். பட் அந்த கேங்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வடிவில் வச்சு என்ன யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி காமெடி படம் ஃபுல்லாகவே அது வந்து காமெடி படம் தான் அமைய போகுதுன்ற மாதிரி தெரியும். ஸோ இந்த படத்தினுடைய செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்ஷனாக எடுத்துக்கிட்டுமா, இல்லை த்ரில்லராக எடுக்கலாமா, இல்லை காமெடி படமாக எடுக்கலாமா, இது எந்த மாதிரியான ஜானர்களை கொண்டு போகணுன்றதே ஒரு பெரிய டவுட் ஆகி பார்த்தா படமே முடிஞ்சிருது. ஸோ படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சரி உன் பேர் என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து ஐயோ பாட்டு கீட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு அடிச்சு பிடிச்சி நம்ம வெளியே ஓடுறதுக்குள்ளே இல்லை அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி விஷயத்த சொன்னாங்க. அது வரைக்கும் நல்லா தான் போச்சுன்ற மாதிரி தான் இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா படம் வந்து அது பாட்டுக்கு ஸ்க்ரீன் பிளே போகுது. அது வந்து அவங்க எழுதுனது தான் அந்த ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் வந்தது நம்மளுக்கு அப்சர்வ் ஆகணுமா, நம்மளுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க கருதியதில்லை. அதாவது டைரக்ஷன் சைடில் இருக்கலாம், நம்ம எழுதுறது வந்து ஒருத்தவங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு தான் நினச்சி எழுதுவாங்க. பட் இந்த படத்தில் வந்து அது அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கோப்பான சீனும் இல்லை. எந்த ஒரு சீனுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸோ இல்லை எந்த ஒரு ஆக்ஷனுமாக இருக்கட்டும், எந்த ஒரு காமெடியாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம நல்ல படத்தை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இந்த படத்தில் வந்து அமையலை. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த படத்தில் வந்து சரி காசு கொடுத்துட்டா நடித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து
யாருமே பெருசாகவே வந்து ஒரு பெருசாக எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல. ஈவன் விஜய் சேதுபதியாக கூட இருக்கட்டும், ருக்மிணியாக இருக்கட்டும், எல்லாருமே சரி பெருசாக ஒன்றும் எஃபர்ட் போடல. யோகி பாபு காமெடி மட்டும் ஓரளவு தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் அதுவுமே வந்து த்ரூ அவுட்டாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான புஷ் பண்ணியிருக்காங்க, தவிர்த்து அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அதுமாதிரி படத்தில் லாஜிக்லாம் கண்ணா பின்னாடி இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கை கொள்ளடிப்பாங்க. அந்த பேங்க் கொள்ளடிக்கிற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலியாக இருக்கும். அதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுமாதிரி இவர் வந்து எல்லாத்தையும் சண்டை போடுவார். இவரோட ஃபிசிக்குக்கு சண்டை போடுறது, அது மாதிரி மற்றவங்களாம் பைலோன் மாதிரி இருப்பாங்க. ஈஸியாக சண்டை போட்டு வரதுன்றது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ இதுக்கு மேலே தாண்டி இந்த படத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது படமே வந்து படமாகவே வந்து ஒரு ஃபீல் ஆகலை. கண்ணா அப்படின்னா என்ன வேணால் எழுதி வச்சுக்கலாம், என்ன வேணால் இருக்கும் இந்த படத்தில், என்ன வேணால் வந்து பாருங்கள், ஏதாச்சும் நான் என்ன வேணால் எழுதி வச்சுருப்பேன், என்ன வேணால் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன், அதை வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரியான அப்ரோச்சாக இருக்குது. அதுக்கு வந்து எல்லாருமே பலிகாடாக முடியாது இல்லையா? மொத்தத்தில் படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திரும்ப கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படமாக நான் இந்த படத்தை கருதுகிறேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.2. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸ்டே வித் மீ FTFS with மோகி.